சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ரோகிணி, ஹரிணி முன்னாடி பயங்கரமா நாடகத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கவே இல்ல. அப்படியே நம்ம முத்துவ தான் கார் செட்ல காமிக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ பத்தி முத்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம மீனாவோட அம்மா அங்க வராங்க. ஸோ மீனாவோட அம்மாகிட்ட மீனா, சத்யா, ரேகா உண்மைய சொல்லிட்டாங்களாட்டுக்கு. அதனால முத்துக்கிட்ட வந்து, "நீ வந்து சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க மாப்ள. என் புள்ள எனக்கு வேணும். அந்த சிந்தாமணிய பத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவளோட பொண்ண நம்ம பையன் காதலிக்கிறான் அப்படின்னா, உனக்கு எப்படியாப்பட்ட ஆபத்துலாம் வரும். நீங்க தயவு செஞ்சு சத்யாவுக்கு நான் ரேகாவோட சேர்த்து வைக்கிறேன்னு வாக்குலாம் குடுக்காதீங்க. ப்ளீஸ்" அப்படின்னு கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு அங்கருந்து போறாங்க. ஸோ இந்த மீனா கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தா சொல்லிட்டாளே அப்படின்னு நேரா போய் வீட்ல நம்ம மீனா கிட்ட நம்ம முத்து சொல்றாப்புல. ஆமா எனக்கும் பயமா இருந்துச்சு அப்படின்னு மீனாவும் ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கும் சின்னதா ஒரு வாக்குவாதம் போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் விஜயா அப்படியே ஆகாயத்துல மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுல ஒரு பணக்கார குடும்பத்துக்கு மனோஜுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டும் கையுமா பேனாவுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் கூப்பிடணும், ஏன்னா எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பந்தா பண்றது ஒரு பக்கம், மனோஜ் பந்தா பார்க்கறது ஒரு பக்கம். ஸோ கொஞ்ச நேரத்தில நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவுக்காக தாலி செயின் வாங்கிக்கிட்டு வந்திருப்பாப்லையாட்டுக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என் புருஷன் வாங்கி குடுத்த தாலி செயின தான் நான் போட்டுக்குவேன் அப்படின்னு மீனா சபதம் போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம முத்து அப்பையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு, இப்ப தான் தாலி செயினே வாங்கிக்கிட்டு வந்து மீனாவ போட்டுக்கிட்டு வர சொல்லி, வெளியில வந்து எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. எல்லாருமே முத்துவ பாராட்டிட்டு இருக்கும் பொழுது, விஜயாவும், மனோஜும் கிண்டல் பண்றாங்க முத்துவ. இவ்ளோ நாள் கழிச்சு ஒரு செயின் வாங்கியிருக்கான். இன்னும் அடுத்த சபதத்த நிறைவேத்தணும் அப்படின்னா, இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ? அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மனோஜ் பாரு அப்படி இல்ல. அவனுக்கு வரப்போற பொண்ணு 500 சவரன் குறைஞ்சது 500 சவரன் பணத்தைனாச்சும் எடுத்துக்கிட்டு தான் வரும். நகைய எடுத்துக்கிட்டு தான் வரும் அப்படின்னு பேராசையில அப்படியே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் ஹரிணியோட ஃபேமிலியும், ஸ்வேதாவும் அங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்த எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறாங்க. "நீங்க குடும்பமா சேர்ந்து எங்கள எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் கிடைச்சிரும், உடனே கிடைச்சிரும்னு தானே சொன்னீங்க. ஆனா டைவர்ஸே கிடைக்காதுல்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் அண்ணாமலையெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால முத்துவுக்கும் கோபம் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் ரோகிணிய பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் டைவர்ஸே கிடைக்காதே" அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.